ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். ஜனம் தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாற்றுறது வருங்கால அந்த தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்குமா? நிச்சயமாக எதிரொலிக்கும். திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குன்றீங்களா? இப்பவுமே பெரிய பின்னடைவு தான். இப்போ திமுகவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, திமுகனாலே அது ஊழலையும் திமுக பிரிக்கவே முடியாது. அவங்க ஊழலில் ஊறி போனவங்க. ஒரு துரதிர்ஷ்டவசமாக நமக்கு கடந்த எல்லா வருஷங்கள்லையும் என்ன அமைஞ்சு போச்சுதுன்னா, திமுக வேண்டாம், ரைட்டு, ஓகே, அப்போ யாரை போய் நம்ம தேர்ந்தெடுக்க, மக்களுக்கு வாக்காளர்களுக்குன்னு ஒரு நிலை இது இருக்குல்ல, சூழ்நிலை. அப்போ யாரை நம்ம போய் அணுக வேண்டியது, யாருக்கு நம்ம சாதகமாக வாக்களிக்க வேண்டியது இருக்குன்னா அதிமுக. இப்போ 91லேருந்து 96 வரைக்கும் அதிமுக ஆட்சி சிறப்பாக இல்லை. பயங்கரமான மக்கள் விரோதமாக நிறைய இதை செயல்பட்டாங்க, ஆட்டம் போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அதில் அதிருப்தி, பயங்கரமான அதிருப்தி. ஆனால் அந்த மக்களுக்கு உடனே அந்த அதிருப்தியை ஆளுங்கட்சிக்கு எதிராக சொல்ல முடியலை, தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லைன்னா, தைரியம் ஊட்டுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ பயந்து போய் பேசாமல் இருந்தாங்க. 96 எலெக்ஷனில் வரும்போது அதை வெளியே காட்டினாங்க. எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாத்தையும் துரத்தி அடித்தாங்க. அதே சமயத்தில் அன்னைக்கு ஒரு சூழ்நிலை 96ல் என்ன இருந்துச்சுன்னா, யாரை நம்ம கொண்டு ஆட்சியில் அமைக்கணுங்கிறது அந்த எண்ணமே மக்களுக்கு இல்லை. அதிமுக வரக்கூடாது, யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறது தான் அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதனால் இவங்களுக்கு திமுகவை கொண்டு வர்றது வேறு வழி இல்லை. அன்றைக்கி திமுக தான் பெரிய கட்சியாக இருக்குது. அதனால் திமுக கொண்டு வரணும். அதை தான் ரஜினிகாந்த் அவர்களை ஆரம்பித்தார். அதை தான் சோ ராமசாமி அவர்களை ஆதரித்தார். அதில் தான் ஒரு கூட்டணி வச்சார், ஜி.கே. மூப்பனார். இவங்கெல்லாம் கொஞ்சம் நேர்மையான இதிலிருந்து இவங்கெல்லாம் சொல்லும்போது மக்களை ஆதரித்தாங்க. அதிமுக தோல்வி அடைஞ்சு. அன்னைக்கு உள்ள சூழ்நிலை யார் வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஒரு முடிவெடுக்க முடிஞ்சதே ஒழிய, இவங்க ஒரு நல்லவங்க, இவங்களுக்கு வாய்ப்பை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ சூழ்நிலை களம் மாறி இருக்குன்னா, இந்த ரெண்டு கட்சியுமே மாறி மாறி இருந்ததுனால தான் அந்த ஊழல், ஆக்கிரமிப்பு, லஞ்சம் எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். ஏன்னா அவங்கள ரொம்ப ஒன்றும் இது இருக்காது. ஜெயலலிதா, அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 15% கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னா, இவங்க 40% வாங்குவாங்க, 30%க்கு மேலே போவாங்க. இப்படி தான் அது அந்த ஏரியாவை பொறுத்து கூடும் குறையும். ஆனால் அவங்க ஒரு இது சொல்லுவாங்கள்ல, அவங்க தேவையான 2 கடலையே பிடிங்கிட்டு இவங்க போவாங்க. இவங்க செடியாகவே இருக்கும், மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. இதுதான் திமுகன்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் ரெண்டு பேருமே அதை தான் செய்வாங்க. அவங்க கொள்ளையடிப்பாங்க, இவங்க அதை தடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆட்சி இல்லை. காமராஜர் இல்லை, அந்த ஆட்சியும் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இதுவரைக்கும் கிடைக்கல. இப்போ அண்ணாமலை வந்த பிறகு ஒரு நம்பிக்கை துளிர் விட்டுருக்கு மக்கள் மத்தியில். ஆகா, ஒரு படித்த மனிதர் வந்திருக்காரு, ஒரு நேர்மையான அதிகாரியாக 10 வருஷம் வேலை பார்த்தவர், எந்த கெட்ட பேருக்கும் இடம் கொடுக்காத ஒரு நபர் அவர், ரொம்ப ஒழுக்கமான ஒரு மனிதர் அவர், அதனால் ஒரு இளைஞன் வேற அவர். அதனால் அவர் வந்தார்னா இந்த மாதிரிப்பட்ட அந்த சாக்கடையெல்லாம் சுத்தப்படுத்த முடியும்னு மக்கள் நம்புகிறாங்க இப்போ. அதனால் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவரைக்கும் உள்ள வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் தெருவில் போராட மாட்டாங்க. சின்ன போராட்டம் கட்சி சார்பில் நடக்குமே ஒழிய, மக்கள் தானாக வீடியோ போடக்கூடிய அளவுக்கு, கேமராவுக்கு முன்னாடி பேசக்கூடிய அளவுக்கு வரல. இப்போ பாருங்கள், சென்னை வெள்ளத்திலேயே கொந்தளிச்சிட்டாங்க. நெல்லையில் சொல்லவே வேண்டாம், பல இடங்களெல்லாம் கனிமொழியெல்லாம் தங்கம் தென்னரசு பிச்சுக்கிட்டே ஓடிட்டார், வண்டியை நிப்பாட்டமாக போயிட்டார். இன்னும் பல இடங்களில் கனிமொழிக்கும் அதே தான் நிலவரம். அதே மாதிரி நம்ம ஓங்கோல் இளவரசருக்கும் அதே பிரச்சனை தாங்க. அப்போ இவங்கெல்லாம் போய் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு ஏதோ தப்பிச்சு வர மாதிரி தான் வராங்க. பார்க்குறாங்க சேஃபான சூன் எதுன்னு பார்க்குறாங்க. இந்த இடத்துல இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் நின்று அங்கே கொஞ்சம் திமுகவுக்கு ஆதரவான ஆள் இருக்காங்க, அவங்க இடத்துல போய் நீங்கள் போடுங்க, அங்கே தான் நிவாரணம் கொடுக்கணும். இந்த அளவுக்கு இவங்களுடைய பிரச்சனை போச்சு. மக்கள் அரசாங்கத்தை நம்பலை. இந்த அரசாங்கம் நல்லது இல்லை, இந்த திராவிடியா மாடல் விளங்காத மாடல், இது வேலைக்கு ஆகாத மாடல்னு சொல்லி அந்த எடுத்ததுனால தான் அந்த முடிவு. இதில் ஒரு சின்ன தகவலையும் சேர்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். நெல்லை வெள்ளத்தோடு சேர்ந்தது ஸ்ரீவைகுண்டத்தில் ட்ரெயின் மாட்டிக்கிச்சு, சிக்கிட்டு. அங்கேருந்து அந்த ட்ரெயின் அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. மக்கள் அதில் 800 பயணிகள் மாட்டிட்டாங்க. இதுக்கு அரசாங்கம் என்ன உதவி பண்ணிச்சு சொல்லுங்கள்? தமிழக அரசு அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கல. கடைசியில் காப்பாற்றினது மத்திய அரசினுடைய இராணுவ ஹெலிகாப்டர்லாம் அவங்களெல்லாம் அங்கேருந்து உணவு கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்தாங்கங்கிறது செய்தி. இந்த பக்கத்தில் இருந்த கிராம மக்கள், ஒரு 50 வீடு உள்ள ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோவிலில் போய் இவங்களுக்கு, அந்த மக்கள் அதாவது சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கேள்விப்படும் போது இவங்ககிட்ட கேட்குறாங்க,
நீங்கள் வாங்க இங்கே வந்து நீங்கள் எங்கள் ஊரில் வந்து நீங்கள் தங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மொத்தமே 50 வீடு தான் இருக்குது. எல்லாமே சின்ன பாமர மக்கள், இப்போ ரொம்ப வசதி கம்மியாக குறைவான மக்கள், பெரிய ஆடம்பர பங்களாலாம் அங்கே ஒன்றும் இல்லை, விவசாயம் சார்ந்த தொழில். இப்போ அவங்க வந்து இங்கே வந்து தங்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. கோவில் நல்லா இருக்குது. அப்போ இந்த கோவில் வளாகத்தில் தங்கக்கூடியவங்க தங்குன்னு சொல்லி அதை திறந்து கொடுத்து இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மக்களுக்கு வந்து காலையிலேருந்து இந்த வேலையை செய்திருக்காங்க. 2 நாள் அவங்க சாதம் கொடுத்துருக்காங்க, சோறெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? நாங்கள் சமைச்சு கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், அந்த நேரத்துலையும் அவங்க வந்து நாங்கள் சமைச்சு கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா, பட்டி கிடக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வீட்டு பால் மாட்டெலாம் பால் கறந்து குழந்தைகளுக்கெல்லாம் அங்கேருந்தே சூடு பண்ணி கொண்டு கொடுத்து அதை பண்ணி ஒவ்வொரு அங்கே இருந்த கம்மியான வீட்டிலையும் எல்லா வீட்டில் உள்ளவங்களும் அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்து அந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோவிலில் பத்திரகாளியம்மன் கோவிலில் வந்து சமைச்சு அது பொங்கல் எல்லாமே பொங்கலோ இல்லைனா புளியோதரையோ இல்லைனா லெமன் சாதம் இந்த சாதம் என்ன முடியுதோ அதை பண்ணி 3 வேளை சாப்பாடு, அடுத்த நாள் 2வது நாள் 4வது வேளையும் சாப்பாடு கொடுத்த பிறகு தான் அரசாங்கமே உள்ள பேருக்கு அது ஹெலிகாப்டர் மூலமாக மத்திய அரசினுடைய உதவியோடு போயிருக்காங்க. மாநில அரசாங்கம் எதுவுமே பண்ணல. ஆனால் அந்த மக்கள் வந்து அதை செய்திருக்காங்க. அப்போ இவங்க இப்போ என்னன்னா, நான் எங்களுக்கு நம்பிக்கை வந்ததே அந்த கிராம மக்கள்னு இவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களால முடிஞ்சதை எங்களுக்கு தந்தாங்க. நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய விஷயம், ஊரை சுற்றி தண்ணி, கரண்ட் இல்லை, என்னைக்கு கரண்ட் வரும்னு தெரியாது, அந்த தண்ணி என்னைக்கு வடியும்னு தெரியாது. அங்கே இருக்கிறதெல்லாம் ஏழைகள், ஒன்றும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு சேமித்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மக்கள் வச்சுருந்த அரிசி பருப்பு எடுத்து கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கே 3 நாள் 2 நாள் 4 நாளைக்கு தான் தாங்கும். அவ்வளோதான் வச்சுருப்பாங்க. அரிசி பருப்பு காய்கறிலாம் அவ்வளோதானே வைக்க முடியும், எதார்த்தம் அதானே. ஆனால் அதில் இருந்து எடுத்து கொடுத்தாங்கல்ல, தானம் பண்ணாங்கல்ல, எல்லாம் சந்தோஷமாக அவங்க பசி ஆறணும்னு நினச்சாங்கல்ல. இப்போ அந்த இடத்துல அரசாங்கத்தை அவங்க நம்பலை. அவங்க வருவாங்க தரட்டும், அதேமாதிரி சுயநலவாதியாங்க அந்த மக்கள் இல்லை. இப்போ மக்கள் வந்து ஒரு நல்ல எண்ணம் உள்ள ஒரு நல்ல மனசு உள்ளவங்களாக தான் இருக்காங்க. இதில் வந்து பயணிகள் சொல்லும்போது அவங்கள பற்றி பேசும்போது வந்து சொன்ன ஒரே பாயிண்ட்டு தான், அவங்க மனசு அவ்வளோ பெருசுன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு உதவுனாங்க, எல்லாம் உதவி பண்ண, அதாவது கோவிலுக்கு வந்தவங்களுக்கு கோவிலில் தங்க வச்சு அங்கேயே கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருந்ததுனால இல்லை வரவங்க அந்த ட்ரெயின்லேயே உட்கார்ந்தவங்களுக்கு ட்ரெயினில் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டாங்க. அங்கே ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, மொழியை பார்க்கல, இனத்தை பார்க்கல. இன்னொன்று திருச்செந்தூர் கோயிலுக்கு போனவங்க எல்லா இடத்துலேருந்து தான் போயிருக்காங்க. அதனால் அந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம தமிழக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வின்னு நம்ம இதை சொல்லணும். இந்த இடத்துக்கு போயிருக்கணும் முதல்ல, அதான் போகலை. ஏன்னா மத்திய அரசுடைய உதவி கேட்டு மத்திய அரசு ஹெலிகாப்டர் எதாவது கொண்டுட்டு போயிருக்கணும். நீங்கள் போனால் மட்டும் ஹெலிகாப்டர் கிடைக்குது உங்களுக்கு, ஆனால் இதுக்கு உணவு கொடுக்கணும்னா உங்களுக்கு கிடைக்கல. இதுதான் நிலவரம். அதனால் மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு மேலே நம்பிக்கை இழந்ததுனால தான் 2.5 வருஷத்துக்குள்ளாலேயே அவங்க வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியாக ஸ்ட்ரைட்டாக எதிர்த்து என்ன போட்டாங்க. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக எலெக்ஷன் வரும்போது பேசுவாங்க, அதுக்கு முன்னாடி பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது பண்ணி விடுவாங்க. அப்போனா இவங்களுக்கு அந்த தைரியம் யார் மூலமாக வருது? அண்ணாமலை அவர்கள் மூலமாக வருது. அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் வந்தார், அதனால் என்ன எதுனாலும் இப்போ பிரச்சனை பெருசாச்சுன்னா எடுத்துக்கணும். முன்னாடி நம்ம தமிழக அரசினுடைய நிலவரம், தமிழக மாநிலத்தினுடைய லட்சணம் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதோ திமுகவா அதிமுக 2 வேண்டாம், காமனாக எடுத்துக்கிடுங்க. ஒரு நீதிபதி ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்தாருன்னா அவருக்கு வீட்டுக்கு கரண்ட் இருக்காது, அவங்க வீட்டுக்கு தண்ணி போகாது, சம்மந்தம் இல்லாமல் நெருக்கடி கொடுப்பாங்க, இல்லைனா வேறு ஏதாவது குடைச்சல் கொடுப்பாங்க. இது அவ்வளோத்தையும் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை இப்போ வந்து உதாரணத்துக்கு பொன்முடி வழக்கு, நீதியரசர் ஜெயச்சந்திரன் இந்த தீர்ப்பை சொல்லிட்டாரு. இன்றைக்கி ஏதாவது 4 திமுக குண்டர்கள் ரவுடிகள் போய் அவருக்கு வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணினார்னா நாளைக்கு இது தேசிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் இங்கே இருக்கார். வேறு இப்போ அதிமுக தரப்புலையோ இல்லை வேறு யாரோ இதை எடுத்து பெருசாலாம் ஒன்றும் கொண்டு வந்துட மாட்டாங்க. இந்த கும்மிடி போட்டிங்க அந்த பக்கம் போகாது இவங்க எடுத்தாங்கன்னா. ஆனால் அண்ணாமலை எடுத்தார்னா அது வந்து டெல்லி வரைக்கும் ரீச் ஆகுது, காஷ்மீர் வரைக்கும் போகுது, இந்தியா முழுக்க போகுது, பெரிய பிரச்சனை ஆயிடுது. அதனால தான் இவங்களாம் வாழை சுருட்டி வச்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் மதுரையில் போய் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சதே இன்னும் பதில் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இதில் இது மாதிரி ஏதாவது நெருக்கடி கொடுத்தோம்னா பெரிய பிரச்சனை ஆகிரும். தேவையில்லாமல் இன்னும் நெருக்கடி கூடியிருந்த அரசாங்கத்துக்கு மூடு விழாவுக்கு அது இதாக சூழ்நிலையை அமைச்சு கொடுத்தோன்னு சொல்லி தான் பேசாமல் இருக்காங்க. முன்னாடி கடந்த கால வரலாறு தானே, தீர்ப்பு சொன்ன நீதிபதிகளெல்லாம் அப்படியெல்லாம் மிரட்டி உருட்டி இதெல்லாம் பண்ணாங்க தானே. இப்போ பண்ண முடியலை அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு துணிஞ்சு மக்களும் எதுக்குறாங்க. அதுக்கு காரணம் நான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய வரவு. அப்படி ஒரு மனிதன் வந்ததுனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அண்ணாமலை இருக்காருடா, அவர் வருவார், அந்த அண்ணாமலை இந்த அண்ணாமலை அனுப்பி வச்சிருக்காரு, அவர் வருவார், நமக்கு துணை அவர் நிற்பாருன்னு நம்புகிறாங்க மக்கள். உண்மையிலே அவரும் வர்றாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் தான் வர்றாரு. அது சேலம் மாடர்ன் தேட்டரு ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி தான், இல்லை இந்த இதில் ஈபியில் நடந்த ஊழலாக இருந்தாலும் சரி தான். இப்போ உள்ள கிடக்காரு அவர் ஆரம்பம் அங்கே தானே, ஈபியில் வந்து கொள்ளையடிச்சது தானே, இல்லைன்னா டாஸ்மார்க்கில் 10 ரூபா அதிகமாக வச்சு ஊழல் பண்ணதாக இருந்தாலும் சரி தான். எந்த வழக்காக இருந்தாலும் அவர் தான் எடுத்தார். ஃபைல் 1 2ன்னு எல்லாம் போட்டு இதெல்லாம் வெளியே கொண்டு வந்து தான் இன்றைக்கி கோர்ட்லேயும் அதுதான் வருது.
இப்போ அவர் சரியான பாதையில் அவர் பயணிக்கிறாருங்கிறது. அதனால் மக்கள் இந்த அரசாங்கத்தினால நன்மை இல்லை, மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி போகிறாங்கங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். அதனால் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு நம்ம வரதா இருந்தான்னா, திமுக அரசாங்கத்துக்கு, அதாவது இப்போதைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு. எந்த வகையில் இல்லைனா கோர்ட்டு இந்த பக்கம் பார்த்தா கோர்ட்டு மூலமாக நீங்கள் ஆளுங்கட்சி சிட்டிங் அமைச்சர்களுக்கு மேலேயே நீங்கள் வந்து இது வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் தீர்ப்பெல்லாம் வந்து அவங்க பதவி இழக்கிறாங்க. மிகப்பெரிய பின்னடைவு அவங்களுக்கு. அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அதுலேயும் வந்து இது பொன்முடி இப்போ வந்து போயிருக்காரு அப்படின்னா, இன்னும் பொன்முடிக்கு மகன் கௌதம் சிவகாமணியும் இப்போ அடுத்து போகிறார். பொன்முடி இதுலேருந்து தப்பவே முடியாது. அது ஒரு பக்கம். அவருக்கு குடும்பமே போகுது. அப்புறம் அது ஒரு இது. அடுத்து நீங்கள் KKSSR ராமச்சந்திரன் அவர் உள்ள வரிசையில் வருவார். தங்கம் தென்னரசு அவர் இவர் கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சராக இருக்கார், மூத்த அமைச்சரும் கூட. அப்போ அவரும் உள்ள வரார். அப்புறம் நேரு, அப்புறம் வந்த துரைமுருகன், ஜெகத் ரட்சகன் எல்லாம் வருஷம் கட்டி நிற்கிறாங்க. ஜெகத் ரட்சகன்லாம் 1200 கோடி அப்படியே தூக்கிட்டாங்க. இதெல்லாம் என்னது? அதாவது சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனை, ஏன்னா கணக்கில் காணிக்காத பணம். அதே தான் ஏவா வேலு அவருடைய இதில் இதே தான். அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் அவ்வளவுமே ஊழல் குற்றச்சாட்டில் மாற்றாங்கங்கிறது பெரிய விஷயம். அது வந்து இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. வரக்கூடிய தேர்தலையும் இது கண்டிப்பாக திமுகவை பங்கம் பண்ணிடுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நடக்கும். இவங்க நினச்சிருப்பாங்க பெரிய கூட்டணி வச்செல்லாம் பெருசாக சாதிக்க முடியாது. ஜெயலலிதா அந்த அம்மா வந்து 2014 மக்களோடு நான் மக்களுக்காக தான் நான் வந்து நின்னாங்க, மக்களோடு தான் கூட்டணின்னு வந்து நின்னாங்க. அவங்க தான் 40க்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்ந்து 40க்கு 37 தொகுதியில் அவங்க தான் வெற்றி பெற முடிஞ்சது. அதில் கூட்டணி என்ன பெரிய கூட்டணி வச்சாலும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இவர் கூட்டணி நம்பி இருப்பாங்க. மக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் கூட்டணியை ஒர்க் அவுட் ஆகும். அந்த அடிப்படையில் திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு, இது மிகப்பெரிய பின்னடைவு. திமுகவை வந்து அது இது பங்கம் பண்ணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது.